நான் எம்பெருமானை அடைந்திருக்கிறேன். அவர் வழியிலே பின்னாடி நடக்கிறதா தான் நான் சொன்னேன். அவர் பின்னாடி நடக்கிறதுனால நான் அவர் பின்னாடியே நடந்தேன். நான் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் நடந்தேன்னு சொன்னேன். நடந்து என்ன செஞ்சேன்? 28 கிலோமீட்டர் நடந்து என்ன செஞ்சேன்? கால் வலி வந்தது தான் மிச்சம். இல்லை நானும் தான் சொல்றேன். என்ன நடந்து நான் அவர் பின்னாடியே நடப்பவங்க, அவர் பின்னாடியே போவங்க, அவர் சொல்றார் சாப்பிடுவாங்க. நான் அவர் பின்னாடியே நடந்ததனால் உனக்கு என்ன கிடைத்தது? ஆனால் அவர் சொன்னபடி நடந்திருந்தால் நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. அவர் பின்னாடி நடந்ததை விட. ஆனால் அவர் சொன்னது ஒன்றும் புரியலையேங்க. அதுக்கு தானே ஒரு சபைன்னு வச்சிருந்தார்ல, நீ தான் வரல. நீ இப்போ வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட எத்தனை காலத்தை வீணடித்திருக்கிறாய் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. பேசவே வேணாம், இங்க வந்து கால் வச்சா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எதனால இதை உருவாக்கினார்ன்றது யாருக்கு தெரியும்? அவர் எதுக்காக இதை உருவாக்கி இருக்கிறார்? நீ ஞானம் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்தாங்க. குருவே உனது சபை உண்மையான வழி காட்டும்.